ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாடல் 5. எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்ட ஆண்டாள் அருளும் அற்புத வழி இந்த திருப்பாவை 5ஆம் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாடல் 5க்கு உண்டான விளக்கம். ஆழிமழை கண்ணா என்று ஆண்டாள் பாடியதை ஆவென வாய்பிளந்து கேட்டு ரசித்தனர் ஆய்ச்சியர். ஆஹா, கோதை உன் பாசுரத்தை கேட்டதுமே பெருமழையில் நனைந்தது போல் உள்ளது. எல்லாம் சரி, ஆனாலும் எம் மனத்தில் ஒரு சந்தேகம். இன்னும் சிலருக்கும் இது இருக்கலாம். நீ சொல்வதைப் போலவே இந்த நோன்பை நாங்கள் தொடங்குகிறோம். ஒருவேளை ஏதேனும் தடை நேர்ந்து நோன்பு பாதிக்கப்படலாம் அல்லவா? அப்படி நிகழ்ந்தால் அது தெய்வ குற்றமாகி விடாதா? புண்ணியம் பெறுவதை விட பாவங்களை சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது உத்தமம்தானே? இந்த உலகில் எந்த தீய காரியத்தை தொடங்கினாலும் எந்த தடங்களும் வருவதில்லை. நல்ல காரியங்களுக்கோ 1000 தடங்கல்கள். ராமாவதாரத்தில் ராமர் பட்டாபிஷேகம் போல் மங்களகரமான காரியம் ஏதேனும் உள்ளதா? ஆனால் அதில் தடை ஏற்பட்டது. இத்தனைக்கும் பட்டாபிஷேகத்துக்கு உண்டான முகூர்த்தத்தை நிச்சயித்தது வசிஷ்ட மாமுனி. மாமுனிகளின் கணிப்பே தவறும் என்றால் மானுடர் நம் கணக்கு என்னவாகும்? மார்கழி நீராட நாங்கள் தயார். ஆனால் நீ எம் சந்தேகம் தீர்த்து வழி நடத்துவாய் கோதை என்றாள் ஆய்ச்சி ஒருத்தி. ஆண்டாள் சிரித்தாள். அந்த காலை பொழுதின் விடிவெள்ளி மின்னியது போல் இருந்தது. அடேங்கப்பா, சந்தேகம் என்று கேட்டாலும் சரியாகத்தான் கேட்டாய். ராமர் பட்டாபிஷேகம் செய்து பரிபாலனம் செய்ய மட்டுமா அவதரித்தார்? அவர் நினைத்திருந்தால் கைகேயினை மறுத்திருக்கலாம். பரதன் வருமட்டும் பொறுத்திருக்கலாம். ஆனால் அவரோ தன் அவதார நோக்கம் அறிந்ததால் அனைத்தும் நிகழ அனுமதித்தார். தம்பியோடும் நங்கையோடும் வனம் புக அடியெடுத்தார். 3 அடியில் நோக்கம் முடித்தது ஓர் அவதாரம், அதாவது வாமன அவதாரம். அதன் குறை தீரவோ என்னவோ தேசமெங்கும் பாதம் பதித்து நடந்தது ராமாவதாரம். அண்ணலின் பாத தீட்சையால் அழியா புண்ணிய பூமியாகியது நம் பாரத தேசம். தடைகளுக்கு அஞ்சுவதை விட அதை தாண்டி முடித்து விஞ்சுவதுதானே திறம். கையில் விளக்கிருக்க காரிருளுக்கு அஞ்சலாமோ என்று கேட்டாள் கோதை. மேலும் நாம் நோன்பிருந்து போற்றி வணங்க போகும் கண்ணன் கூட சிறையில்தான் அவதரித்தான். வட மதுரையின் தலைவனானான். யமுனை தீரங்கள் எல்லாம் அவன் ஆளுகையில் இருந்தன. அவன் ஆயர் குலத்தினில் தோன்றிய எந்த இருளாலும் தின்ன முடியாத ஒப்பற்ற ஒளியை வீசும் அற்புத மணி விளக்கு. அவனை சுமந்து பெற்றெடுத்தவள் ஒருத்தி. ஆனால் அவனை வளர்த்து எல்லா பேர்களையும் பெற்றவள் இன்னொருத்தி. என்ன தவம் செய்தனை என்று இவனை பெற்றவளினை கண்டு வானவரும் மேலவரும் பொறாமை கொள்ளும் வண்ணம் தாயின் குலம் விளங்கச் செய்த தாமோதரன் அல்லவா அவன். உண்மையில் அவனை பெற்ற தேவகியை விட அவனை சீராட்டிய யசோதை அல்லவா அத்தனை பாக்கியங்களையும் பெற்றாள். இப்படிப்பட்ட மாயங்கள் புரியும் அந்த மாலவனை மார்கழி நீராடி நம்மை நாமே தூய்மை செய்து கொண்டு நல்ல மலர்களை தூவி தொழுது பாடுங்கள். இந்த உடலும் மனமும் தனித்தனியே இயங்கும் தன்மை உடையவை. உதடுகள் நாம ஜபம் செய்ய மனம் வேறு ஒரு வஸ்துவில் குடிகொள்ளும் மாயை உடையது. எனவே நாம் வாயால் பாடும்போது மனதாலும் அவனை சிந்திப்போம். அதுவே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்ற வரி. கலியுகத்தில் கடைத்தேற ஒரே வழி பகவான் நாம சங்கீர்த்தனமே. அவனை நினைவில் நிறுத்தி அவன் நாமத்தையே சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தால் இதுவரை நம் வாழ்வில் நாம் செய்த பிழைகள் எல்லாம் மன்னிக்கப்படும். இனி வரும் பாவங்களும் தகர்ந்தோடும். தீனில் விழுந்த தூசு எப்படி பிழைக்காமல் போகுமோ அப்படி நம் பாவங்கள் எல்லாம் தீர்க்கும் அந்த கோவிந்த நாமத்தை நாம் தவறாமல் போற்றுவோம். வாருங்கள் தோழிகளே என்று அழைக்கிறாள். காலம் முழுக்க கூட இருந்து கரை சேர்க்கும் அந்த கோவிந்த நாமத்தின் மகிமைகளை அறிந்து நாமும் இந்த மார்கழியில் நீராடி மகிழ்வோம். ஆண்டாளின் இந்த பாசுரத்தை பாட நம் வாழ்வில் உண்டாகும் தடைகள் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய.